ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவை அல்வா செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பொருளை செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவை மூணு பொருள் தாங்க. நெய், ரவை, சீனி, இது மூணு தாங்க. முந்திரினா நம்ம தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ரவை வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நம்ம இதில் இருந்தால் பால் புளியணுங்க. நான் ரவை வந்து இந்த இருக்குல்ல இந்த பவுலில் தான் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு. பாருங்கள், நான் ஒரு பால் வடி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ரவையை வந்து நல்லா பால் புளிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு வருதோ அவ்வளோ பிடிங்க. இங்கே தண்ணி வந்து 3 தண்ணி ஊற்றி புளியுங்க. பாருங்கள், நான் 3 தண்ணி ஊற்றி பால் புளிஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. நல்லா இந்த பாலை அப்படி கிண்டி கொடுக்குறங்க, ஏன்னா அடியில் வந்து அப்படியே நிற்கும். வாங்க இந்த பால் எவ்வளோ இருக்குன்னு அளந்துடலாம். பாருங்கள், நான் இதில் ஒரு கப்பு ரவை எடுத்தேன். இப்போ பால் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிடலாம். ஒரு கப்பு, 2 கப்பு, கரெக்டாக வந்து 2.25 கப்பு வருதுங்க பால். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். நான் சீனி வந்து இந்த கப்பில் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது தேவையான தண்ணி. இந்த நம்ம ரவை பாலை எடுத்து வச்சு நம்ம உடனே செஞ்சிடலாங்க. இது வந்து வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லை. இந்த சீனிலாம் கரைஞ்சி நல்லா பிசு தனமாக வரும். நம்ம அப்போ வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சீனி வந்து கரைஞ்சிட்டாங்க. பாருங்கள், லைட்டாக பிசு தனமாக வந்துருச்சு. நம்ம அடுத்து இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலை நல்லா கிண்டி விட்டாச்சு. இந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலை ஆட் பண்ணோடனே நல்லா ஜல்லி மாதிரி வருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இங்கிட்ட நம்ம வந்து கேரமல் செஞ்சுட்டோம். அந்த கலருக்காக செஞ்சு வச்சுருக்கோம். வாங்க அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஜல்லி மாதிரி நல்லா வந்துருச்சு. நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணால் தாங்க இதோடைய கலர் நம்மளுக்கு வரும். இப்படியே நல்லா கலரிட்டே இருங்க. பாருங்கள், அடுத்து நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு நெய் தேவைப்படுங்க. நம்ம லைட்டாக கிண்டி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரைய உங்களுக்கு தேவைன்னா முழுக்க போட்டு ஆட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், அடுத்து நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம 2ஆவது ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. இப்படி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறங்க. இதுக்கு தேவை 3 பொருள் தாங்க. ரவை, நெய், சீனி. முக்கியமான பொருள் இது 3 தான். நம்ம கடைசியில் முந்திரி போடுவோம், நல்லாயிருக்கும். அது தேவைன்னா போட்டுக்கிறங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கிறங்க. பாருங்கள், இந்த ரவை வந்து நம்ம பொங்கலுக்கு வாங்கினோம்ல பரிசு, அதில் உள்ள ரவை தாங்க. நம்ம அதில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் அல்வா செஞ்சு கொடுக்குறோம். பாருங்கள், அடுத்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டால் தாங்க பார்க்க நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. நம்ம அடுத்து நெய் ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூனு. நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா சுருண்டு வரணுங்க. இது பார்க்கவே அப்படியே கண்ணாடி பந்த மாதிரி இருக்கணுங்க. அவதாங்க பார்க்க அழகாக இருக்கு. நம்ம கோதுமை அல்வா செஞ்சால் கூட டைம் ரொம்ப எடுத்துக்கிறோங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. இது சீக்கிரம் ரெடி ஆயிரும். பார்க்கவும் கலரும் அழகாகவும் இருக்கும், திங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ லீவில் இருக்காங்க குழந்தைங்க, ஏதாச்சும் வீட்டில் செஞ்சு கேட்பாங்க. அந்த நேரத்தில் இப்படி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தால் கூட அழகாக 10 நிமிஷம் செஞ்சிடலாங்க, எல்லாம் ரெடியாக இருந்தால். இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ண பாருங்கள். அப்போ தாங்க நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம வந்து நான்ஸ்டிக் வைக்கலை, நம்ம வந்து சும்மா சாதாரண சட்டி தான் வச்சுருக்கோம். அதில் கூட பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் அழகாக இருக்குண்டு. இதில் நான்ஸ்டிக் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதில் கூட செய்யலாங்க. அடுத்து லாஸ்ட்டு ஃபைனலாக நெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். இதோட போதும். நான் வச்சு இந்த 1/2 கப் நெய் இதில் ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கை விடாமல். பாருங்கள், நம்மளுடைய ரவை அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி நம்ம இப்படி தூக்கி இப்படி போட்டோம்னா அப்படி லேயராக அழகாக வரும் பாருங்கள்.
அப்படியே வாயில் ஒட்டாமல் கூட வில்லு நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம பவுல் வச்சுருக்கோம், அந்த பவுல் அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் நம்ம இந்த ஸ்பூனில் வந்து அல்வா அள்ளுறோம். பாருங்கள் அவ்வளோதாங்க, ஒட்டவே இல்லைங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவா அல்வா அவ்வளோ சிம்பிளாக பற்றிலாம் எப்படி அழகாக இருக்குன்ட்டு இப்படி ஆட்டும் போது ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.